إلى يوم الدين. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخيمة صدورنا. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஐயுகள் இஹ்வத்து வல் அஹ்வாத், அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த கல்வியை, இந்த கற்பித்தலை, அதே போன்று கற்றலை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நன்மையை எங்களுக்கு பூரணமாக தர வேண்டும். அதனை அவனுக்காக இஹ்லாஸாக செய்யக்கூடிய அமலாக ஆக்கி அருள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாடத்திலே நாங்கள் அத்தர்சு சாதிஸ், 6வது பாடம். இதிலே ஆரம்பமாக ஹாதிஹி என்றதை பார்ப்போம். ஹாதா இப்னு ஹாமிதின், هذا ابن حامد وهذه بنت ياسر. هذا ابن حامد وهذه بنت ياسر. هذا நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஹாதா என்பதை நாங்கள் ஹாதா என்றுதான் வாசிக்கிறோம். ஹதா என்று வாசிப்பதில்லை. உண்மையிலே இந்த இடத்திலே ஒரு அலிஃப் இருக்கிறது. ஆனால் அந்த அலிஃபை நாங்கள் எழுத்திலே எழுத மாட்டோம். இது அதிகமாக பயன்படுத்துகிற சொல். அதனால் அனைவருக்கும் தெரியும் இது ஹதா அல்ல, ஹாதா என்பது தெரியும். எனவே இவ்வாறு சுருக்கமாகத்தான் அதை எழுதுவார்கள். ஹாதா, ஹதா என்று எழுதப்பட்டான். வாசிப்பது ஹாதா என்று வாசிக்க வேண்டும். ரைட். சில நேரம் சிறியோர் அலிஃப் மேலே போட்டு காண்பிப்பார்கள். இங்கே ஹாதிஹிக்கு மேலால் சிறியோர் அலிஃப் எழுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இதுவும் அதே மாதிரி தான். ஹதி என்று நாங்கள் வாசிப்பதில்லை, ஹாதிஹி என்று தான் நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே இங்கே ஒரு அலிஃப் இருக்கிறது. அதை நாங்கள் எழுத்திலே எழுதாவிட்டாலும் நுதுக், முடித்தலிலே சொல்லுவோம். ரைட். அதுவல்ல இங்க முக்கியம். ஹாதா இப்னு ஹாமிதின், ஹாதா இப்னு ஹாமிதின் وهذه بنت ياسر. وهذه بنت ياسر. இது ஹாமிதுடைய மகன், இது யாசிருடைய மகள். இங்கே நீங்கள் என்ன அவதானிக்கின்றீர்கள்? ஹாதா என்கின்ற இஸ்முல் இஷாரா லில் கரீப், சமீபத்துக்கு பயன்படுத்துகிற அந்த இஸ்முல் இஷாரா ஹாதா என்பது நாங்கள் இங்கே எதற்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? ஒரு முதக்கருக்கு பயன்படுத்துகிறோம். இபன் என்பது ஒரு முதக்கரான சொல், ஒரு ஆண்பால் முதக்கர். ஹாதிஹி என்பதை நாங்கள் ஒரு முஅன்னதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், யாசிருடைய மகள். வஹாதிஹி பின்து யாசிரின், இவள் யாசிருடைய மகள். இங்கே இது என்று நாங்கள் ஹாதா என்பதை இது என்று நாங்கள் சொல்வதற்கு பயன்படுத்துவதை போன்று, அதாவது ஒரு அஹ்ரினைக்கு பயன்படுத்துவதை போன்று, உயர்திணைக்கு ஹாதா என்கின்ற உயர்திணை இவர் என்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவர் ஹாமிதுடைய மகன், இவர் ஹாமிதுடைய மகன், இவள் யாசிருடைய மகள். எனவே ஹாதா என்பதற்கு நாங்கள் சில நேரத்திலே அது அஹ்ரினைக்கு பயன்படுத்துகிற பொழுது தமிழிலே என்ன சொல்வோம்? இது என்று சொல்வோம். உயர்திணைக்கு பயன்படுத்தும் பொழுது இவர் என்று சொல்வோம். ஹாதிஹிம் அதே போன்றுதான். அஹ்ரினைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது இது என்று சொல்வோம். உயர்திணைக்கு பயன்படுத்துகிற பொழுது இவள் என்று சொல்வோம். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஹாதா ஹாதிஹி என்கின்ற இந்த இரண்டு இஸ்முல் இஷாரா லில் கரீபுக்குரிய இந்த இரண்டு சொற்களும் உயர்திணை அஹ்ரினை இரண்டுக்குமே பயன்படுத்தப்படும். இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆகில், உயர்திணைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர்திணை பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹாதா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்லையும் ஆங்கிலத்திலும் நாங்கள் திஸ் என்று சொல்லுகின்ற அந்த சொல், அது உயர்திணை அஹ்ரினை வித்தியாசம் இல்லாமல் பயன்படுத்துகிறோம். அதே போன்றுதான் அரபியிலே ஹாதா ஹாதிஹி என்பது உயர்திணை அஹ்ரினை வித்தியாசம் கிடையாது. ரைட். ஹாதா இப்னு ஹாமிதின், ஹாதா இப்னு ஹாமிதின் வஹாதிஹி பின்து யாசிரின், வஹாதிஹி பின்து யாசிரின். طيب, இது இவன், இவன்
ஹாமிதுடைய மகன், இவள் யாசிருடைய மகள். பிந்து யாசிரின். இப்னு ஹாமிதின் ஜாலிசுன். இப்னு ஹாமிதின் ஜாலிசுன் வபின்து யாசிரின் வாகிஃபத்துன். இங்க பாருங்க, இப்னு ஹாமிதின் ஹாமிதுடைய மகன், ஜாலிசுன். ஜாலிசுன் என்றால் என்ன? உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், உட்கார்ந்து இருக்கின்றான். ஜாலிசுன் உட்கார்ந்து இருக்கின்றான். ஜாலிசுன் என்றால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவன். ஜலச என்றால் உட்கார்ந்தான், அமர்ந்தான் தானே, ஜலச யஜ்லிசு. ஜாலிசுன் என்றால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், பெயர் சொல், உட்கார்ந்து இருக்கக்கூடியவன். ரைட். வாகிஃபுன், இங்கே வாகிஃபத்துன், உட்கார்ந்து இருக்கக்கூடியவள். ஏன் நாங்கள் வாகிஃபுன் உட்கார்ந்து இல்லை, நின்று கொண்டு இருக்கக்கூடியவள். வகஃப என்றால் நின்றான் தானே, வகஃப யகிஃபு அது இஸ்மு ஃபாயில். வாகிஃபுன் வாகிஃபுன் அட முஅன்னத். வாகிஃபத்துன் பெண்பாலாக இருக்கிறதுனால வாகிஃபத்துன் என்று நாங்கள் சொன்னோம். பின்த் என்றது பெண்பால் தானே, யாசிருடைய மகள் ஒரு முஅன்னத். முஅன்னத்துக்கு நாங்கள் வாகிஃபுன் என்று சொல்ல இயலாது, வாகிஃபத்துன் என்று சொல்லணும். அப்ப ஜாலிசுன் வாகிஃபத்துன். ஏன் நீங்க ஜாலிசுன் ஜாலிசத்துன்னு சொல்லல? இப்ன்ன்றது முதக்கர், ஒரு ஆண் பால், அதனால நாங்க ஜாலிசுன் என்று சொன்னோம். ஏன் இங்க வாகிஃபுன் என்று சொல்லல, வாகிஃபத்துன் என்று சொல்லி இருக்கிறோம்? காரணம் பின்த்ங்கிறது முஅன்னத், யாசிருடைய பின்த் மகள். வாகிஃபத்துன் என்று சொல்லணும், வாகிஃபத்துன். ரைட். இது ஆண்பாலாக இருந்தால், யாசிருடைய மகன் என்று நாங்கள் சொல்லி இருந்தால், வபுனு யாசிரின் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் வாகிஃபுன் என்று சொல்லியிருப்போம் தானே. அப்ப ஒரு சொல்ல நாங்க முதக்கர் முஅன்னதாக்குற எப்படி என்றதை நீங்க இப்ப இதுல பாக்குறீங்க. ஜாலிசுன் என்றால் முதக்கர், அதை முஅன்னதாக்கணும்னா ஜாலிசத்துன் என்று மாறும். வாகிஃபுன் என்றது முதக்கர், அதை முஅன்னதாக்கணும் என்றால் வாகிஃபத்துன். அப்ப முஅன்னதுக்குரிய அடையாளம் தான் இந்த தா மர்பூத்தா. தா மர்பூத்தா, நீங்க குண்டு தான் சொல்லுவீங்களா, அந்த தா மர்பூத்தா முஅன்னதுக்குரிய அடையாளம். அப்ப இப்னு ஹாமிதின் ஜாலிசுன் وبنت ياسر واقفة. وبنت ياسر واقفة. من هذه؟ من هذه இது இவள் யார் தானே. மன் யார், ஹாதிஹி இவள் யார். மன் ஹாதி. இப்ப நீங்க இதை மின்னடு வாசிக்கப்படாதேன், இங்க கேள்வி வந்திருக்கிற கேள்விக்குறி இருக்கிறதுனாலயே நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது மண் தான் தானே. மன் ஹாதி இவள் யார். هذه أخت المهندس. هذه أخت المهندس. முஹந்திசுடைய சகோதரி, சிஸ்டர், அதாவது இன்ஜினியருடைய சிஸ்டர். هذه أخت المهندس. هذه أخت المهندس. ஏன் هذه أخت முஅன்னஸ், அதனால அவளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் هذه أخت المهندس. هذه أخت المهندس. أهي أيضا مهندسة. أهي أيضا مهندسة. أهي அவள் தானே. هي என்ற அவள், هي என்றது she, அவள். ரைட். அவள் அதாவது இது ஒரு லமீர், பிரதிபெயர் சொல். அவன், அவள், அவர்கள் என்று நாங்கள் பிரதிபெயர் சொல் ப்ரோனவுன் பயன்படுத்துறோம் தானே. அதுதான் அதில் ஒன்றுதான் ஹிய. ضمير ரபுல நாங்கள் என்ன சொல்லுவோம், ضمير ضمائر جمع. طيب هي அவள். هو என்றா முதக்கர் அவன், இங்க هي அவள். அஹிய என்றால் என்ன கேள்வி. அஹிய, ஹிய என்றா அவள், அவளா. இங்க இதை கேள்வி ஆக்குறோம் பாருங்க. ஹிய ஐதன். ஐதன் என்றது உங்களுக்கு புதிய சொல். ஐதன் என்றா என்ன? ஆல்சோ. ஆல்சோ என்ன? அவளும். அஹிய ஐதன் அவளும். முஹந்திசா. முஹந்திசாவா, அவளும் ஒரு இன்ஜினியரா, முஹந்திசாவா. ரைட். அப்ப ஏன் இன்ஜினியரா என்று கேள்வி கேட்டோம்? இங்க ஹம்சா பயன்படுத்திக்கிறோம், கேள்வியா மாதிரி இருக்கிறோம். இந்த ஹம்சா இல்லாட்டி, ஹம்சத்து இஸ்திஃபாம் இது இல்லாட்டி எப்படி சொல்லுவோம்? ஹிய ஐதன் முஹந்திசா, அவளும் ஒரு முஹந்திசா என்று சொல்லுவோம் தானே. அவளும் ஒரு முஹந்திசா. முஹந்திசாண்டா என்ன? ஒரு இன்ஜினியர். ரைட். அல் முஹந்திசு. முஹந்திசுன் என்றால் முதக்கர், அதை எப்படி முஅன்னஸாக மாத்திக்கிறோம்? கடைசியில
தாமர்பூதா பயன்படுத்திக்கிறோம். ஒரு பெண்ணாக இருந்தால், பெண் இன்ஜினியராக இருந்தால் முஹந்திசா, ரைட்? முஹந்திசத்துன். ஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் ஒரு இன்ஜினியர் இல்ல. கேள்வி, அஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் ஒரு இன்ஜினியரா? அப்ப இந்த ஹம்சா முன்னால போட்டு இதை கேள்வி வாக்கியமாக என்ன செஞ்சிருக்கிறோம், மாத்தி இருக்கிறோம், ரைட்? அஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் ஒரு இன்ஜினியரா? அஹிய ஐதன் முஹந்திசுன் கேட்கலாது, என்றால் ஒரு பெண்பால், அதனால முஹந்திசத்துன் தான் கேட்கணும். அஹிய ஐதன் முஹந்திசத்துன், ரைட்? அப்ப ஐதன் என்றதை எப்படி பயன்படுத்துறேன் நீங்க பாக்குறீங்க. அஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் முஹந்திசாவா? லா ஹிய தபீபத்துன், லா ஹிய தபீபத்துன், இல்லை, அவள் ஒரு வைத்தியர். ஹிய தபீபத்துன், அவள் ஒரு டாக்டர். ஹிய தபீபத்துன். சய்யாரத்து மன் ஹாதிஹி, சய்யாரத்து மன் ஹாதிஹி, இது யாருடைய சய்யாரா? சய்யாரத்து மன் ஹாதிஹி, சய்யாரத்து மன், யாருடைய சய்யாரா? ஹாதிஹி, இது, இது யாருடைய சய்யாரா? ஹாதிஹி சய்யாரத்து மன் தானே, அடிப்படை. நான் அப்படி சொல்லலாது, கேள்விக்குரிய சொல்ல நான் முற்படுத்தணும். சய்யாரத்து மன் ஹாதிஹி, சய்யாரத்து மன் ஹாதிஹி. ஹாதிஹி சய்யாரத்துல் முதீரி, ஹாதிஹி சய்யாரத்துல் முதீரி, இது முதீருடைய சய்யாரா, கார், இது அதிபருடைய வண்டி. ஹாதிஹி சய்யாரத்துல் முதீரி. ஏன் ஹாதிஹி என்று சொன்னோம்? சய்யாரா முஅன்னஸ், அதனால ஹாதிஹி, ஹாதான்னு சொல்ல முடியாது சய்யாராவை பார்த்து தானே. நான் சுட்டி காட்டுறதுங்க சய்யாரா, முதீரை அல்ல தானே, முதீருடைய சய்யாரா. ஹாதிஹி சய்யாரத்துல் முதீரி, ஹாதிஹி சய்யாரத்துல் முதீரி, ரைட்? மா ஹாதிஹி, மா ஹாதிஹி, இது என்ன? மா ஹாதிஹி, மாண்டால் என்ன கேள்வி தானே. மா ஹாதிஹி நீங்க பார்த்துருக்கிறீங்க ஏற்கனவே, மஸ்முக். மா ஹாதிஹி, ஏன் ஹாதிஹின்னு சொன்னோம்? இது முஅன்னஸ். ஹாதிஹி, இது மிக்வாத்துன், மிக்வாத் அயன் பாக்ஸ். ஹாதிஹி மிக்வாத்துன், ஹாதிஹி மிக்வாத்துன், ரைட்? ஹாதிஹி மிக்வாத்துன், ஹதா மிக்வாத்துன்னு சொல்லல, அது என்ன மிக்வாத் முஅன்னஸ், அதனால ஹாதிஹி என்றுதான் நாம பயன்படுத்தணும். ஹாதிஹி மிக்வாத்துன், ரைட்? இப்ப வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். லிமன், லிமன் ஹாதி, மன் படிச்சிருக்கிறீங்க. இது என்ன? இது இது லிமன். லிமன் என்றால் என்ன? யாருக்கு உரியது. லி என்றால், லி என்றால் இக்கு என்ற அர்த்தம். யாருக்கு, யார், மன் என்றா யார், லிமன் என்றா யாருக்கு. ஹாதிஹி, இது யாருக்குரியது. லிமன் ஹாதிஹி, அடிப்படையில் எப்படி இருக்கும்? ஹாதிஹி, இது லிமன், யாருக்குரியது. ஏன் ஹாதி பின்னு போட்டிருக்கோம்? கேள்விக்குரிய சொல் தான் முன்னுக்கு வரணும் அரபுல, அதனால லிமன் ஹாதிஹி, லிமன் ஹாதிஹி, இது யாருக்குரியது. லிமன் ஹாதிஹி. ஹாதிஹி, இது லிஹாலிதின், ஹாலிதுக்குரியது. அப்ப இது என்று நாங்க சொன்னது ஹகீபா, ஹகீபா முஅன்னஸ் தானே, அதனால ஹாதின்னு சொல்லியிருக்கிறோம். ஹாதிஹி, இது லிஹாலிதின், லி என்றக்கு உரியது தானே, யாருக்குரியது? ஹாலிதுக்குரியது. ஹாதிஹி லிஹாலிதின், இது ஹாலிதுக்கு உரியது. ஹாதிஹி லிஹாலிதின். ஏன் ஹாலிதின் சொன்னோம், ஹாலிதுன்னு சொல்லல? இந்த லாம் ஹர்ஃபு ஜர், எப்படி ஃபி ஹர்ஃபு ஜர்ரோ, எப்படி அலா ஹர்ஃபு ஜர்ரோ, எப்படி மின் ஹர்ஃபு ஜர்ரோ, இலா ஹர்ஃபு ஜர்ரோ, அதே மாதிரி லி என்று சொல்லக்கூடிய இந்த லாமும் ஹர்ஃபு ஜர், இக்கு என்ற அர்த்தத்துக்கு வரக்கூடிய இந்த லாம் ஹர்ஃபு ஜர், ஜர்ருடைய ஹர்ஃப். அப்ப அதுக்கு பின்னால வர இஸ்முக்கு அது என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். அப்ப ஹாதிஹி லிஹாலிதின், இது ஹாலிதுக்கு உரியது. ஹாதிஹி, ஹாதி என்ற ஹகீபா, இந்த பேக். ஹாதிஹி, இது லிஹாலிதின், ஹாலிதுக்கு
உரியது. ரைட். லிமன் ஹாதிஹ் லிமன் ஹாதிஹி ஹாதிஹி லிஹாலிதின். ரைட். அதர்ராஜத்து அனஸின் ஹாதிஹி அதர்ராஜத்து அனஸின் அனசுடைய தர்ராஜாவா இது தனி. தர்ராஜத்து அனஸின் அனசுடைய தர்ராஜா. தர்ராஜா என்ன? சைக்கிள். தர்ராஜத்து அனஸின் அனசுடைய. சொல்லுங்க. ஹாலிதின் வந்து முஅன்னஸ் இல்லையே, நம்ம ஏன் அங்க வந்து ஹாதிஹி போட்டோம்? ஏன் நாங்க ஹாதிஹி என்று சொல்லி இருக்கிறோம்? நாங்க ஹாலித சுட்டி காட்டல ஹாதிஹி என்று சொல்லால. நாங்க ஹாதிஹி என்று சொல்லால யார சுட்டி காட்டுறோம்? ஹாலிதையா இவர் என்று சொல்றோமா? இல்ல. நாங்க எதை சுட்டி காட்டுறோம்டா இந்த ஹகீபாவை பார்த்து தான் ஹாதிஹி என்று சொல்றோம். ஹகீபா முஅன்னஸா இல்லையா? ஹகீபாங்கிறது முஅன்னஸ். அதனால நாங்க சுட்டி காட்டுற பொருள் முஅன்னஸாக இருக்கிறதுனால நாங்க அதைத்தான் சொல்றோம். ஹாதிஹி என்று நான் சொல்ற ஹாலிதை அல்ல. யார சொல்றோம்? ஹகீபா. ஹாதிஹி இது இவரண்டு நாங்க சொல்லல. இவரண்டா சொன்னோம் இல்ல. இது என்ற எதை சொல்றோம்? இந்த ஹகீபா. ஹகீபா முஅன்னஸ். ஹகீபத்துன் என்றது முஅன்னஸ். அந்த பேக் இருக்குது, அந்த பேக் சுட்டி காட்டுறோம். இந்த ஹகீபாவை தான் நாங்க என்ன செய்றோம்? சுட்டி காட்டுறோம். ரைட். இந்த ஹகீபா யாருக்குரியது? ஹாலிதுக்குரியது. ஹாலிதின் ஹாலிதுக்கு உரியது. நீங்க ஹாதா ஹாலிதுன்னுண்டா அது வேற. இவர் ஹாலித் அது வேற. சரி. இங்க சுட்டி காட்டுற பொருள் ஹகீபா. அது ஒரு முஅன்னஸான சொல். ரைட். இங்க சொல்ல வர்றது என்னன்னா ஹாலிதுக்கு உரியது. ரைட். லி ஹாலிதின். லி ஹாலிதின். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதர்ராஜத்து அனஸின். தர்ராஜத்து அனஸ் என்றது அனசுடைய தர்ராஜா. அனசுடைய சைக்கிள். தர்ராஜத்துன் என்றா சைக்கிள் தானே. தர்ராஜத்து அனஸின் அனசுடைய சைக்கிள். ரைட். ஹாதிஹி இது ஏன் ஹாதின்னு சொல்லிக்கிறோம்? தர்ராஜா முஅன்னஸ். எதை பத்தி பேசுறோம்? அனசுடைய தர்ராஜா பத்தி பேசுறோம். அனச பத்தி பேசல தானே. தர்ராஜத்து அனஸின் அனசுடைய தர்ராஜா. அப்ப எப்படி இருக்கும் அடிப்படையில? ஹாதிஹி தர்ராஜத்து அனஸின் இது அனசுடைய தர்ராஜா. ஏன் ஹாதி பின்ன போட்டிக்கிறோம்? இது கேள்வி வாக்கியமா மாத்திட்டோம். முன்னால ஹம்சா கொண்டு வந்துக்கிறோம். ஹம்சத்து இஸ்திஃபாம். அதர்ராஜத்து அனஸின் ஹாதிஹி இது அனசுடைய தர்ராஜாவா? அதர்ராஜத்து அனஸின் ஹாதிஹி இது அனசுடைய தர்ராஜாவா? அதர்ராஜத்து அனஸின் ஹாதிஹி. அப்ப இந்த ஹம்சா ஹம்சத்து இஸ்திஃபாம் கேள்வி. அதர்ராஜத்து அனஸின் ஹாதிஹி இது அனசுடைய தர்ராஜாவா? லா ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின் இது அம்மாருடைய தர்ராஜா. ஹாதிஹி ஏன் ஹாதிஹி தர்ராஜா சுட்டி காட்டப்படுறது தர்ராஜா. ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின். ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின். ஹாதிஹி ஜதீதத்துன் இது எப்படியானது? ஜதீதத்துன். ஏன் ஜதீதுன்னு சொல்லல? ஹாதிஹி முஅன்னஸ் அது. அதனால ஜதீதத்துன். ஹாதிஹி ஜதீதத்துன் இது புதியது. ஹாதிஹி ஜதீதத்துன். ரைட். வதர்ராஜத்து அனஸின். வதர்ராஜத்து அனஸின் அனசுடைய தர்ராஜாவோ கதீமத்துன் எப்படியானது? அது பழையது. வதர்ராஜத்து அனஸின் கதீமத்துன் அது பழையது. வாவ் உங்களுக்கு தெரியுமா நான் இணைக்கிறது பயன்படுத்த மேலும். வதர்ராஜத்து அனஸின் அனசுடைய தர்ராஜாவோ கதீமத்துன் அது பழையது. வதர்ராஜத்து அனஸின் கதீமத்துன். கதீமுன்னு சொல்லல. கதீமத்துன் காரணம் தர்ராஜா பத்தி தான் சொல்றோம் தானே. அது கதீமத்துன் சொல்லணும். ஹாதிஹி சாஅத்து அலியின் இது அலியுடைய கடிகாரம். ஹாதிஹி சாஅத்து அலியின் இது அலியுடைய கடிகாரம். ஏன் ஹாதிஹி என்று சொன்னோம்? சான்றது முஅன்னஸ். ஹாதிஹி சாஅத்து அலியின். ஹிய ஜமீலத்துன் அது அழகானது. ஜமீலுன்னு சொல்லல. அது ஏன்டா முஅன்னஸ். ஹிய என்ன தமீரை பயன்படுத்தி இருக்கிறோம்? என்ன ப்ரொனவுன் பயன்படுத்தி இருக்கிறோம்? ஹிய தானே. அது அது என்று நாங்க எதை சொல்றோம்? சா எதை சொல்றோம்? சா அந்த கடிகாரம். கடிகாரத்துக்கு ஹுவான்னு சொல்லலுமா? சொல்லலாது. நாங்க என்ன சொல்லணும்? ஹியன்னு தான் சொல்லணும். கடிகாரம்ன்றது முஅன்னஸான ஒரு பொருள். முஅன்னஸுக்கு நாங்க எப்படி சொல்றோம்?
ஹியன்னு தான் சொல்லணும். அதை நாங்கள் ப்ரோனவுன் அதாவது பிரதி பெயர் சொல்ல எப்படி பயன்படுத்துறோம்? ஹிய அது. ஜமீலத்துன், ஏன் ஜமீலத்துன், ஏன் ஜமீலுன்னு சொல்லல? அது முஅன்னஸ். ஹிய ஜமீலத்துன். பாருங்க, இது உங்களுக்கு புதிய சொல். ஜித்தன். ஜித்தன். ஜித்தன் என்ன? மிகவும், வெரி, மிகவும் புதியது தானே. ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். அது மிகவுமே மிகவுமே அழகானது. சொல்லுங்க. மேல உள்ளது ஹாஜிஹி ஜதீதத்துன் யூஸ் பண்ணிருக்கோம், கீழே மட்டும் ஹிய ஜமீலத்துன் யூஸ் பண்றோம். ஹாஜிஹி வரக்கூடாதாங்க? ஹாதிஹி என்று நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தினாலும் பிழை இல்லை. ஹாதிஹி நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்? ஹாதிஹி பயன்படுத்துற சுட்டி காட்டுறதுக்கு. ஹாதிஹி என்ற இஸ்முல் இஷாரா, உங்களை சுட்டி காட்டுறது. ஹாதிஹி என்றா இது என்ற அர்த்தம். உங்களை சுட்டி காட்டினா சொல்றோம் இது சாத்து அலியின், அலியுடைய சா, அலியுடைய சா. அதுக்கு பிறகு நாங்க சுட்டி காட்டி முடிஞ்சு இப்ப ரெண்டாவது என்ன சப்ஜெக்ட் சொல்றோம்? ஹிய. ஹிய என்ன? இட். அது இட் இஸ் என்ன சொல்றோம்? அழகானதுன்னு சொல்றோம் தானே. இங்க வந்து சொல்றது வந்து இந்த ஹியன்றது வந்து இஸ்முல் இஷாரா இல்ல. இஸ்முல் இஷாரா இல்ல. ஹியன்றது வந்து ப்ரோனவுன். நாங்க ஒருத்தர பேரை சொல்லாமல் என்ன சொல்லுவோம்? சில நேரம் அவன், அவள் என்று சொல்றோம் தானே. அது எது எது பயன்படுத்துறோம்? அதாவது பிரதி பெயர் சொல்ல பயன்படுத்துறோம், பெயர் சொல்ல பயன்படுத்தாம. அப்ப அது அழகானது என்று நான் சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க திரும்ப அதை சுட்டி காட்டி ஹாதிஹி ஜமீலத்துன் ஜித்தன்னு சொன்னாலும் பிழை இல்லை. ஹாதிஹி ஜமீலத்துன்னு சொன்னாலும் பிழை இல்லை. இது அழகானதுன்னு சொன்னாலும் என்ன இல்லை, பிழை கிடையாது. ரைட். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். ரைட். விளங்கினா உங்களுக்கு? புரிந்துதா? ஹாதிஹி மில்அகத்துன். ஹாதிஹி மில்அகத்துன். மில்அகா என்றால் என்ன? கரண்டி, ஸ்பூன். ஹாதிஹி மில்அகத்துன். இது ஒரு மில்அகா, ஒரு ஸ்பூன், கரண்டி. ஹாதிஹி மில்அகத்துன். ரைட். ஹாதிஹி மில்அகத்துன். ஏன் ஹாதிஹி என்று சொன்னோம்? மில்அகத்துன் என்றது முஅன்னஸ். முஅன்னஸ்க்குரிய அடையாளம் தா மர்பூதா. ரைட். சா ஒரு முஅன்னஸ். முஅன்னஸ்க்குரிய அடையாளம் தா மர்பூதா. தர்ராஜா முஅன்னஸ். முஅன்னஸ்க்குரிய அடையாளம் தா மர்பூதா. ரைட். ரைட். இப்ப வஹாதிஹி கிதுருன். இது ஒரு என்ன? குக்கிங் பாட், என்ன? சட்டி. இது ஒரு சட்டி. வஹாதிஹி கிதுருன். இது ஒரு சட்டி. சட்டின்னு தானே சொல்லுவேன் தமிழ்நாட்டுல. என்ன சொல்லுவீங்க? பானை. வஹாதிஹி கிதுருன். இது ஒரு பானை. வஹாதிஹி கிதுருன். ரைட். இது ஒரு பாட். வஹாதிஹி கிதுருன். இங்க என்ன நீங்க அவதானிக்கிறீங்க? உஸ்தாத், அந்த இடத்துல ஏன் கிதுரத்துன் வரல? இல்ல, அது நாங்க எங்களுக்கு அதை மாத்தேலாம். அதாவது எதை மாத்தேலாம்? ஒரு சொல் அரபு மொழியில முஅன்னஸாக முதக்கராக இருந்தா அதை மாத்தேன். நான் வர்ணிக்கிற சொல்ல மாத்தேன். உதாரணமா ஜமீலுன், ஜமீலத்துன், ஜதீதுன், ஜதீதத்துன். இப்ப கிதுருன்ன்றது கிதுருன் தான். அது அப்படித்தான் அரபியில என்ன செய்யும்? ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுது தானே, சட்டி. ரைட். இப்ப நீங்க கேள்வி எப்படி கேட்கணும்டா, ஏன் ஹாதான்னு சொல்லல, ஹாதிஹின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். கிதுருன்ன்றது முஅன்னஸ்க்குரிய அடையாளம் அதுல இல்லையே. முஅன்னஸ்க்குரிய அடையாளம் கிதுருன் என்ற கலிமாவுல இல்ல, சொல்லல, பேர் சொல்ல இல்ல. அப்ப என்ன பஹாதின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இது ரைட். வஹாதிஹி கிதுருன். வஹாதிஹி கிதுருன். இங்க கிதுருன் என்றது முஅன்னஸ் தான். சரி. சில சொற்கள் இருக்கு அரபு மொழியில, அந்த சொற்கள்ல முஅன்னஸுக்குரிய அடையாளம் இருக்காது. முஅன்னஸுக்குரிய அடையாளம் இருக்காது. ஆனா அது முஅன்னஸானத்தான் பயன்படுத்தப்படும். அதுல ஒன்றுதான் கிதுருன். இது அருதானது. இந்த மாதிரி குறைவாக இருக்குது அரபு மொழியில. அதை படிச்சு தரதுதான் இந்த பாடம். சரியா? கிதுருன் என்றது முஅன்னஸுக்குரிய அடையாளம் அதுல இல்ல. தாமர்பூத்தா இருக்குதா? இல்ல. ஆனா அது முஅன்னஸாகத்தான் அரேபியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சொல் முஅன்னஸான சொல். எப்படி எங்களுக்கு முஅன்னஸை நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க தெரியணும், படிக்கணும்.
நீங்க படிச்சா மட்டும்தான் தெரியும் இது முஅன்னஸ் என்று. அப்ப அரபியர்களுடைய அரபு மொழியை நீங்க படிச்சாதான் இந்த சொல் அரபு மொழியில முஅன்னஸாக தான் பயன்படுத்தப்படுது. இது மாதிரி நிறைய இல்ல, குறைவாக இருக்குது. குறைவாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி சொற்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் கிதுருன். அப்ப கிதுருன் என்றது எப்படி பயன்படுத்தப்படும், முஅன்னஸாக பயன்படுத்தப்படும். முஅன்னஸுடைய அடையாளமா இல்ல வெளிப்படையில இருக்கா, இல்ல, இது முஅன்னஸ் சமாயி, ரைட். அப்ப நாங்க இதை கேட்டுதான் தெரிஞ்சு கொள்ளணும், அடையாளம் வச்சு கண்டுபிடிக்க இயலாது. அப்படியான சொற்கள் ஒன்றுதான் கிதுருன். அப்ப வஹாதிஹி கிதுருன், வஹாதிஹி கிதுருன், இது கிதுர், இது பானை. வஹாதிஹி கிதுருன், ரைட். வஹாதா கிதுருன்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியும் கிதுர் என்ற சொல் அரபு மொழியில முஅன்னஸா தான் அரேபியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரபியர்கள் பேசினதானே அரபு மொழி, ரைட். வஹாதிஹி கிதுருன், அல் மில்அகது ஃபில் கிதுரி, அல் மில்அகது ஃபில் கிதுரி. மில்அகா எங்க இருக்கிறது, கிதுர்ல இருக்கிறது, பானையில இருக்கிறது. அல் மில்அகது ஃபில் கிதுரி, ரைட். ஹாதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, இது ஃபல்லாஹுடைய பக்கரா. ஏன் ஹாதின்னு சொல்லியிருக்கோம், ஹாதான்னு சொல்லல, ஃபல்லாஹ் முதக்கர் தானே. பக்கரத்துன்ல வந்து தாமரத்தை வந்துருச்சு. இப்ப நாங்க ஃபல்லாஹ் பத்தி பேசுறோமா ஃபல்லாஹுடைய பக்கரா பத்தி பேசுறோமா? பக்கராவை பத்தி பேசுறோம். ஃபல்லாஹுடைய பக்கரா பத்தி தான் பேசுறோம். ஃபல்லாஹுடைய மாடு, ஃபல்லாஹ்ண்டா யாரு, விவசாயி. விவசாயி. ஹாதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, இது விவசாயியுடைய ஃபல்லாஹுடைய பக்கரா, ரைட். நான் பக்கரா பத்தி பேசுறோமா, அப்ப நீங்க ஏன் ஆதாண்டு வரலன்னு கேட்க கூடாது. என்ற ஆதா ஃபல்லாஹ் பத்தி பேசல, ஃபல்லாஹுடைய பக்கரா, பக்கரத்துல் ஃபல்லாஹி. ஹாதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, இது ஃபல்லாஹுடைய பக்கரா, ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, ஹாதா அன்ஃபுன். ஹாதா அன்ஃபுன், அன்ஃபுன்டா என்ன, மூக்கு, நோஸ். ஹாதா அன்ஃபுன். வஹாதா ஃபமுன், என்ன ஃபமுன் என்றால் இந்த பக்கத்துல வாய், வாய். வஹாதா ஃபமுன், ஹாதா அன்ஃபுன், வஹாதா ஃபமுன், இது மூக்கு, இது வாய், ரைட். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன், என்ன உதுனுன் என்றால் ஏன் ஹாதிஹி என்று சொல்லிக்கிறான், ஹாதான்னு சொல்லுங்க. முஅன்னஸுடைய அடையாளம் இரண்டாக இருக்கக்கூடிய உறுப்புகள், இரண்டு உறுப்புகள் வரும்பொழுது சேரும், ரைட். அதாவது இந்த உதுனுன் ஐனுன் எல்லாமே முஅன்னஸ் தான். அரபு மொழியில இதுக்கு முஅன்னஸ்க்குரிய அடையாளம் இல்லாட்டியும் கிதிர் பயன்படுத்தி இருக்கிற மாதிரி இதுவும் முஅன்னஸாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு லேசாக என்ன எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றால், எங்களோட உடல் உறுப்புகள்ல இரண்டு உறுப்புகள் இருக்கக்கூடியவைகள் முஅன்னஸாகத்தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். உதுன் என்ற எத்தனை காது இருக்குது, 2 இருக்குது, அதனால அது முஅன்னஸ். ஐனுன் எத்தனை கண்கள் இருக்குது, 2. எத்தனை கால்கள் இருக்குது, எத்தனை கைகள் இருக்குது, இது எல்லாமே முஅன்னஸாக தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்து. இங்க மேல உள்ளது அன்ஃப், எத்தனை அன்ஃப் இருக்குது, ஒரு அன்ஃப் தான். மூக்கு ஃபம் இருக்குது, ஒன்று தான், அதனால அது முதக்கர், ரைட். ரைட். இப்ப பெரும்பாலும் 2 உறுப்புகள் இருக்கிறது முஅன்னஸாக தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு உறுப்பு இருக்கிறது முதக்கராக பயன்படுத்தப்பட்டிருக்குது, ரைட். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். அப்ப நீங்க ஹாதா உதுனுன் சொல்லக்கூடாது. அப்ப ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன் சொல்லணும். வஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன், ரைட். வஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன், இது கை, இது கால். வஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன், ரைட். ஏன் வாவ் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இணைக்கிறதுக்கு. இது மூக்கு, இது காது, இது கண், இது மேலும் இது கை, மேலும் இது கால். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன் வஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன், ரைட். இப்ப தமாரீன். இப்ப திரும்ப ஒரு முறை நான் வாசிக்கிறேன் குயிக்கா, இந்த பாடத்தை நீங்க விளங்கத்துக்கு முயற்சி எடுங்க. ஹாதா இப்னு ஹாமிதின் வஹாதிஹி பின்து யாசிரின்,
ابن حامد جالس وبنت ياسر واقفة. من هذه؟ هذه أخت المهندس. أهي أيضا مهندسة؟ لا، هي طبيبة. سيارة من هذه؟ هذه سيارة المدير. ما هذه؟ هذه مكواة. لمن هذه؟ هذه لخالد. أدراجة أنس هذه؟ لا، هذه دراجة عمار. هذه جديدة. دراجة أنس قديمة. هذه ساعة علي. هذه ساعة علي. யாரோட மைக் டிஸ்டர்ப் ஆகிக்கோ பண்ணுவீங்க. هذه ساعة علي. هذه جميلة جدا. هذه هي جميلة جدا. هذه ساعة علي هي جميلة جدا. هذه ساعة علي هي جميلة جدا. right. طيب، هذه ملعقة وهذه قدر. هذه ملعقة وهذه قدر. الملعقة في القدر. الملعقة في القدر. هذه بقرة الفلاح. நான் கடைசியெல்லாம் ஹரக்கத்து வெளிப்படுத்தி சொல்றேன். அரபு மொழிக்கு அப்படி அல்ல, சுக்குன்னு தான் நிறுத்தணும். ஆனா இப்ப படிக்கிறதுக்காக வேண்டி புரிஞ்சு கொள்றதுக்காக தான் வெளிப்படுத்துறேன். هذه بقرة الفلاح. هذا أنف وهذا فم. هذا أنف وهذا فم. هذه أذن وهذه عين وهذه يد وهذه رجل. تمارين. اقرأ واكتب. إذا நீங்க எழுதணும், அதே மாதிரி சொல்லணும், வாசிக்கணும். ரைட். الأول الجملة الأولى. யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க. هذا مسجد وهذه مدرسة. نعم، هذا مسجد وهذه مدرسة. هذا مسجد وهذه مدرسة. right. அடுத்த sister. الجملة الثانية. حامدة بنت. சொன்ன வாசிங்க. من هذه؟ هذه أختي عباس. நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். மன் ஹாதிஹி, அது ஓகே. இவள் யார்? மன் ஹாதிஹி. ஹாதிஹி எப்படி சொல்லணும்? ஏன் உக்தின்னு சொன்னீங்க? ஏன் அதுக்கு ஜர்ரு சொன்னீங்க உக்தி என்று? ஏதாவது இருக்கா? ஜர்ருடைய அடையாளம் ஏதாவது இருக்கா உக்தி என்று சொல்றதுக்கு? ஃபி, இலா, அலா, மின், லி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா உக்தி என்று சொல்றதுக்கு? இல்ல. அப்ப எப்படி சொல்லணும்? ரஃபு செய்யணும். ரஃபு செய்யணும்டா எப்படி சொல்லணும்? யாருக்கு சொல்றேன்? வேற ஒரு சிஸ்டர். உக்து சொல்லணும். ஏன் உக்தின்னு சொல்றீங்க? உக்து. உக்து சகோதரி. யாருடைய சகோதரி? என்ன? அப்பாசின். ஏன் அப்பாசுன்னு சொல்ல? என்ன பிழை? அப்பாசுன்னால் பிழை. அப்பாசின், அப்பாசுடைய, முதாஃப் இலைஹி, அப்பாசுடைய சகோதரி. அப்பாசுடைய சகோதரி. அப்ப உக்துன்னண்டா பிழை, உக்தின்னண்டா பிழை. உக்துன்னு சொல்லணும். தன்வீன் செய்யக்கூடாது. ஏன் தன்வீன் செய்யக்கூடாது? முதாஃபுக்கு தன்வீன் வராது. நாங்க படிச்சாச்சு. உக்து அப்பாசின். உக்து அப்பாசின். ஏன் அப்பாசின்? முதாஃப் இலைஹி மஜ்ரூர். முதாஃப் இலைஹி ஜர்ரு தான் வரணும். அப்ப ஹாதிஹி உக்து அப்பாசின். இவள் அப்பாசுடைய சகோதரி. பாத்தீங்களா? ரைட். அல் ஜும்லத்து சாலிசா. யாரு வாசிக்க போறீங்க? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லாம யாரும் வாசிக்க கூடாது. வாசிங்க சிஸ்டர். ஹாதா தீகுன் வஹாதிஹி தஜாஜதுன். ஹாதா தீகுன். இது ஒரு என்ன? தீகுன்னா என்ன? சேவல். ஹாதா தீகுன், இது சேவல். வஹாதிஹி, மேலும் இது இங்கல் உள்ளது, பக்கத்தில் உள்ளது. தஜாஜதுன், என்ன? என்ன தஜாஜத்துன்? கோழி. கோழி. வஹாதிஹி தஜாஜத்துன். ஹாதா தீகுன்
وهذه دجاجة مذكر مؤنث هذا ديك وهذه دجاجة right الجملة الرابعة من يقرأها يا رواسكرين சாஜிதா سلمى ساجد واسكرين مسلمان جادا ஹாதபுனுல் முதீரு வஹாதிஹி பின்துல் بنتول هذه பின் முதர்ரிசி right திரும்ப வாசிங்க ஹாதபனு ஹாதபுனுல் முதீரி مديري اوكي وهذه بنت المدرس பின்துல் முதர்ரிசி ரைட் உங்களுக்கு சொல்லலாமா இதுல நீங்க படிச்ச சட்டம் இன்றைக்கு படிச்ச சட்டம் ஏதாவது இருக்கா இந்த ஜும்லாவுல வசல் வந்து நீக்கப்பட்டுச்சு ஹம்சத்துல் வசல் வந்தால் அதை நாங்க மொழியக்கூடாது நடுவுல வரும் பொழுது நடுவுல வந்து அது முடியக்கூடாது ஹாதபுனுல் முதீரி ஏன் முதீரின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து முலாஃப் இலைக்கு கெஸ்ரா வரும் முதாஃப் இலைக்கு ஜர்ரு வரும் முலாஃப் இலைக்கு தானே முதாஃப் இலைக்கு ஜர்ரு ஜர்ரு வரும் வரும் இதுல எது முதாஃப் இலைஹி அல் முதீரி முலாஃப் المديري இலைக்கு என்றதும் வ அர்ஃபத்து பின் المدرس ஹாதிஹி என்றதும் இஸ்மு இஷாரா right பின்துல் முலாஃப் முலாஃப் இலைக்கு ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக் ஏன் ஹாதான்னு சொன்ன முதலாவது ஹாதின்னு சொல்லல முதீரி வந்து ஒரு ஆண் தலைமை நான் முதீர பத்தி பேசுறோமா அப்ப இங்க முதர்ரிஸும் ஒரு ஆண் தானே ஏன் அப்ப ஹாதின்னு சொல்லியிருக்கோம் அவருடைய மகன் தலைமை ஆசிரியர் உடைய மகன் இருக்குது அதனால ஆதா கொடுத்தோம் அதாவது இங்க பேசுறது இபன்ன்றது முதக்கர் அதனால ஹாதா இங்க பேசுறது யார பத்தி முதரிச பத்தியா யார பத்தி பேசுறோம் ரெண்டாவது மஹல் பிந்த் அதனால ஹாதிஹி சொல்லி அதனால ஹாதிஹி ரைட் அப்ப முதீர் கதை எல்லாம் இல்ல இங்க முதீர் வந்ததால தான் ஹாதா வந்ததா இப்னு வந்ததால ஹாதா வந்ததா முதலாவது வந்ததுனால ஹாதா இப்னு வந்ததுனாலதான் ஹாதா இங்க முதீராண்டு வந்திருந்தாலும் ஹாதா தான் அப்படியே இல்லையா ஹாதா இப்னுல் முதீரதி ஒரு பெண் தலைமை ஆசிரியர் இருக்கிறார் என்றால் ஹாதா இப்னுல் முதீரதி என்ன சொல்லுவோம் என்ற இப்னை பத்தி தான் நாங்க பேசுறது முதீரா பத்தி இல்ல சரி ஓகே ரைட் உம்முசலமா சிஸ்டர் சொல்லுங்க நீங்க அஞ்சாவது ஹாதிஹி உம்மு யாசிரின் ஹாதிஹி உம்மு யாசிரின் ஹாதிஹி உம்மு யாசிரின் ஏன் நீங்க உம்முன்னு சொல்லல உம்முன்னு சொன்னீங்க முலாஃப் உம்மு முலாஃப் இலைஹி யாசிரின் முதாஃபுக்கு தன்வீன் வராது சுருக்கமான பதில் முதாஃபுக்கு தன்வீன் வராது யாசிரின் என்றேன்னு சொன்னீங்க முதாஃப் இலைஹிக்கு என்ன வரும் வரும் ஜர்ரு வருமா ஹாதிஹி உம்மு யாசிரின் ஹாதிஹி உம்மு யாசிரின் என்ன அர்த்தம் ஹாதிஹி உம்மு யாசிரின் யாசிருடைய தாய் இவள் யாசிருடைய தாய் சரி யாசிர் முதக்கர் தானே ஏன் நீங்க ஹாதான்னு சொல்லல இந்த இடத்துல வந்து தாயை தான் நம்ம குறிக்கிறோம் யாசிரை வந்து குறிப்பிடல யாசிரை குறிக்கல யாசிருடைய தாயை பத்தி தான் பேசணும் தானே ஹாதிஹி உம்மு யாசிரின் ஹாதிஹி யாசிரின் ரைட் ஆறாவது யார் சொல்ல வரீங்க அஸ்ஸாதிஸ் மன் யுஜீப் ஜானபாஸ் சொல்லுங்க ஐன கித்ருல் லஹ்மி ஹிய ஃபி ثلاجة نعم أحسنتي أين قدر اللحم هي في الثلاجة என்ன அர்த்தம் தெரியுமா பானையில் உள்ள இறைச்சி எங்கே இறைச்சியை பத்தி தான் பேசிருக்காங்கன்னு இறைச்சியை பத்தி தான் பேசிருக்காங்க அப்ப ஏன் ஹியன்னு சொல்லிருக்காங்க ஹிய ஃபில் தல்லாஜதி ஃப்ரிட்ஜ்ங்கிறது அங்க பெண்பால்ல வரதுனால ஹிய ஃபில் அந்த மீட் ஃப்ரிட்ஜுக்கு தான் குறிக்குதா உஸ்தாத் நீங்க தான் சொல்லணும் ரைட் வேற யார் சொல்ல வரீங்க ஹமீதா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க
அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த இறைச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தமீரை கொண்டு போடுவோம். ஹியன்றது முதக்கரா முன்னஸா? முஅன்னஸ் தான். சும்மா அந்த பேசக்கூடாது எடுத்தாக்க. தல்லாஜதி ஹியன்றது முன்னஸ். வந்து முஅன்னஸ் தாமர்பூத்தா வந்து என்னால அது ஹிய அது எடுத்திருக்கேன். இல்லை இல்லை, வேற யாரு சொல்லலாம்? பேர் சொல்லுவாங்க. உம்மு சல்மா சொல்லுங்க. ஐன கிதுருல் லஹ்மு, அதாவது இங்க ஐன அப்படின்றது இறைச்சி பத்தி கேக்குறாங்க. ஹிய அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அங்க பொருள், அதாவது அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஹிய வந்திருக்கு. ஃபாஹிர் சொல்லுங்க. லஹம்ங்கிறது வந்து இங்க ஃபெமினைன். அது எங்க எந்த டிக்ஷனரியில இருக்கு? இல்ல அதனால சில இதுல வந்து அந்த மர்புத்தா வராம வரும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி லஹம் இருக்கலாம். இல்லை சம்சரிகா சொல்றாங்க. சம்சன் சொல்லுங்க. அதுல கிதுருன் வந்து முஅன்னஸ் சொன்னீங்க. ஆமா, தா மர்பூத்தா வரலனாலும் முஅன்னஸ்க்கு சுட்டி காட்டும் கிதுருன்னு சொன்னீங்க. அதனால ஹிய வந்து இப்ப நாங்க இங்க பேசுற லஹ்ம பத்தியா கிதுர பத்தியா? கிதுர பத்தி. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சிஸ்டர் பிள்ளையா சொன்னா லஹ்ம பத்தி என்று இல்ல. லஹம் முதாஃப் இலைஹி, முதாஃப பத்தி தான் நாங்க பேசணும். லஹமுடைய இறைச்சியுடைய சட்டி, இறைச்சி சட்டி, சட்டியை பத்தி தான் பேசுறோம். பானையை பத்தி தான் பேசுறோம். இறைச்சி பானை, இறைச்சி எல்லாம் பேசுறது இங்க. ஐன கிதுருல் லஹ்மி, லஹ்முடைய கிதுர் இறைச்சி, இறைச்சிக்குரிய பானை எங்கே? இறைச்சி பானை எங்கே? பானை தான் பேச்சு, கிதுர் தான் பேச்சு தானே. ஐன கிதுருல் லஹம். இப்ப நாங்க கிதுரை பத்தி தான் பேசுறோம். ஹியன்னு தான் சொல்லணும். ஏன் ஹியன்னு சொல்லணும்? காரணம் அது கிதுர் முஅன்னஸ். ஹிய ஃபிஸ் சல்லாஜதி, ஹிய ஃபிஸ் சல்லாஜதி, அது ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. தல்லாஜாங்கிற ஃப்ரிட்ஜ். இங்க தல்லாஜா பத்தி பேசல, அது மஜ்ரூர் ஆயிக்குது. ஃபிஸ் சல்லாஜதி. ஹியன்னு நாங்க சொல்றது கிதுர். ஒரு தமீர் வந்தா, ஒரு தமீர்ன்றது வந்து ப்ரோனவுன். தமீர் சுட்டி காட்டப்பட்டது தானே. சாரி, சுட்டி காட்டப்பட்டது இல்ல, மன்னிக்கவும். என்ன சொல்றதுக்கு தமிழ்ல பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல். ஹிய பிரதிபெயர் சொல் நாங்க பயன்படுத்தினா அதுக்கு முன்னால அது வெளிப்படையான இஸ்ம் தாஹிராக வந்திருக்கும். ரைட். இப்ப நாங்க ஹியன்றது பொதுவாக எதை இங்க முன்னால வந்திருக்கிறது எது? கிதுரை தான் நாங்க சொல்றோம். ஒரு தமீர் இருந்தா அந்த தமீருக்கு ஒரு அது தமீர் எல்லா தமீரும் ஆயிட் மீளக்கூடியது. முன்னால் ஒன்றை பார்த்து மீளும். மாத் மீளப்பற்ற எதை பார்த்து மீளுது? இங்க கிதுரை பார்த்து மீளுது தானே. கிதுரை பார்த்து மீளுது. அப்ப ஹியன்றது எதை பத்தி சொல்லிக்குது? கிதுரை பத்தி சொல்லிக்குது. ஹிய ஃபிஸ் சல்லாஜதி, ஹிய ஃபிஸ் சல்லாஜ. ரைட். 7வது யார் வரீங்க? முஹம்மது சொல்லுங்க சிஸ்டர். ஹாதா பாபுன் வ ஹாதிஹி நாஃபிதத்துன். ஹாதா பாபுன் வ ஹாதிஹி நாஃபிதத்துன். ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப நீங்க படிக்கிற பாடமெல்லாம் திரும்ப பார்க்கணும், இல்லாட்டி மறந்து வைத்திரும் தானே. இந்த ஒவ்வொரு பாடம் இன்னொரு பாடத்தோட தொடர்புடையது. இப்ப நான் கட்டிட்டு போறோம், ஒவ்வொரு சட்டமா படிச்சு நினைச்சிடும். அப்படித்தான் ஒரு கட்டிடத்தை கட்டுற மாதிரி ஒவ்வொரு விஷயமா நாங்க உள்வாங்கி கொண்டு போறோம். அடுத்தடுத்து போகும்பொழுது இப்ப பழையதெல்லாம் படிக்கிறது இல்லை, புதிய புதிய விஷயங்கள் படிப்போம். பழையதை நீங்க மறக்க கூடாது. ஆனா பழையது சம்பந்தப்பட்டிருக்கும், உங்களுக்கு புரிதல் இருக்கணும். இதனாலதான் இப்படி வந்திருக்குதுன்றது தெரிவிக்கணும். அதனால மீட்டல் முக்கியம். ஆரம்பமா படிக்கிறவங்க பழையவங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பல முறை அவங்களுக்கு அதை வாசிச்சதுனால இப்படித்தான் வரும்ங்கிறது தெரியும். புதியவங்க திரும்ப பார்க்கணும். சரி. மாஹாதா வமாஹாதிஹி. மாஹாதா உங்களுக்கு தெரியும், முதக்கராக இருந்தா என்ன சொல்றோம்? மாஹாதா. முஅன்னஸா இருந்தா மாஹாதி. ரைட். இப்ப பாருங்க, யார் வாரீங்க முதலாவது? உம்மு சல்மா சொல்லுங்க. ஹாதா கலமுன். ரைட். அதாவது சாஜிதா. نعم. طيب சொல்லுங்க சார். ஹாதி என்ன ஹாதா மில்ஹகத்துன். திரும்ப சொல்லுங்க. ஹாதிஹி மில்ஹகத்துன். ஹாதிஹி மில்ஹகத்துன். ஹாதிஹி மில்ஹகத்துன். அடுத்து யார் வாரீங்க? ஹமீதா. சொல்லுங்க ஹமீதா.
ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன். அடுத்து யார் சொல்றீங்க? மசூகா சார். சொல்லுங்க. ஹாதா கமீசுன். ஹாதா கமீசுன். ஹாதா கமீசுன். அடுத்தார் வேறு? ஆயிஷா ஃபரீதா. சொல்லவா? ஆயிஷா சொல்லுங்க. ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன். அடுத்த ஆள் யார் வாரீங்க? ஜனுபா. சொல்லுங்க. ஹாதிஹி சாத்துன். ஹாதிஹி சாஅத்துன். வமன் ஐபா. வமன் ஐபா. இதான் உங்களுக்கு தெரியும் ஆல்சோ. இன்னும் வேறு யார்? வமன் ஐபான். வமன் ஐபான். யாரு ஃபரீதா. இன்னும் வேறு யார் சொல்றீங்க? சொல்லுங்க சிஸ்டர். ஃபரீதா. ஹாதிஹி சய்யாரத்துன். ஹாதிஹி சய்யாரத்துன். வமன் ஐபான். வமன் ஆயிஷா. ஐபான். ஆயிஷா. சாஜிதா. ஹாதா பாபுன். ஹாதா பாபன். சாஜிதா சொல்லுங்க பாபன். ஹாதிஹி ரிஜுலுன். ஹாதிஹி ரிஜுலுன். ஹாதிஹி ரிஜுலுன். வமன் ஐபான். வமன் யுஜீபு ஐபான். சொல்லுங்க சிஸ்டர். ஆயிஷா சொல்லவா? பானு சொல்லுங்க. ஹாதிஹி அத்தரஜத்து. ஆயிஷா சொல்லுங்க. ஹாதிஹி தர்ராஜத்துன். ஹாதிஹி தர்ராஜத்துன். ஹாதிஹி தர்ராஜத்துன். அத்தர்ராஜா இல்ல, இது ஒரு தர்ராஜா. ஹாதிஹி தர்ராஜத்துன். அலிஃப் லாம் இல்லாம சொல்லணும். இது ஒரு தர்ராஜா சைக்கிள். طيب ومن يجيب ومن ايضا யார் சொல்ல வரீங்க? சொல்லுங்க சிஸ்டர். ஹாதிஹி யதுன். ஹாதிஹி யதுன். ஏன் ஹாதிஹி ன்னு சொன்னீங்க, ஹாதான்னு சொல்லல? ஏன்னா அது வந்து இரண்டு உறுப்புகள்ல இரண்டு வந்துச்சுன்னா அது முஅன்னஸ். அது முஅன்னஸ். طيب ومن ايضا ومن يجيب ايضا வேற யார் பதில் சொல்றீங்க? யாஸ்மின் தாஜ். யாஸ்மின் தாஜ். அடுத்த முசல்மா. ஹம்முன். இஸ்முல் இஷாரா போட்டு சொல்லுங்க. கேட்கல எனக்கு. முசல்மா நீங்க சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க. ஹாதா ஃபமுன். ஹாதா ஃபமுன். ஹாதா ஃபமுன். ரைட். அடுத்து யார் சொல்றீங்க? வமன் ஐதான். முஹம்மதா. சொல்லுங்க ஃபரீதா. ஹாதா ஃபமுன். முடிஞ்சது. அடுத்தது ஆஃப்ரின் பேகம். ஆஃப்ரின் பேகம். சொல்லுங்க. ஹாதிஹி கித்ருன். ஹாதிஹி கித்ருன். ஏன் நீங்க ஹாதிஹி கித்ருன் சொன்னீங்க, ஹாதான்னு சொல்லல? ஏன்னா கித்ருன்ங்கிறது சில வேர்ட்ஸ் வந்து பெண்பாலாக கணிக்கப்படுது முஅன்னஸாக. அதுல கித்ருங்கிற வார்த்தையும் ஒண்ணு. நாம் அஹ்சன்தி. ரைட். வமன் யுஜீப். சொல்லுங்க சிஸ்டர். முஹம்மதால். ஹாதா குர்சியுன். ரைட். இன்னொருத்தர் சொல்லுங்க இதையே. முஹம்மதால். சொல்லுங்க முஹம்மது. தல்லாஜத்துன். ஹாதிஹி தல்லாஜத்துன். இது தல்லாஜாவா? இப்படித்தான் தல்லாஜா பிக்சர் வருமோ? طيب هذه ثلاجة. هذه ثلاجة. طيب حقيبة மாதிரி இருக்குது. طيب அடுத்தது யார் வரீங்க? யாஸ்மின் பேகம். யாஸ்மின் பேகம். ஹாதா மிஃப்தாஹுன். ஹாதா மிஃப்தாஹுன். ஜனூப் அடுத்தது. ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா மஸ்ஜிதுன். வமன் ஐதான். வமன் யுஜீபு ஐதான். வேற யார் சொல்றீங்க? பதில் சொல்றீங்க. மசூகா சொல்லுங்க. ஹாதா நஜ்முன். ஹாதா நஜ்முன். ஹாதா நஜ்முன். ரைட்.
பாருங்க اقرأ المثال وكون جملا على غراره. உதாரணத்தை வாசிட்டு அதே மாதிரி நீங்க ஜும்லாக்களை உருவாக்கணும். சரியா? ரைட், இந்த பாடத்தை முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். طيب பாருங்க உதாரணத்தை. முஹம்மதுன் தாலிபுன். முஹம்மதுன் தாலிபுன். ஆமினத்து தாலிபத்துன். ஆமினத்து தாலிபத்துன். ஏன் தாலிபத்துன்னு சொன்னோம்? ஆமினா முஅன்னஸ். அதனால ஆமினா பத்தி சொல்லும் பொழுது தாலிபத்துன், தாலிபுன், தாலிபத்துன். முஹம்மதுன் தாலிபுன், ஆமினத்து தாலிபத்துன். ஆமினத்து. எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ திரும்ப திரும்ப அந்த சட்டமெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏற்கனவே படித்தோம். ஆமினத்துன்னு சொல்ல மாட்டோம் தானே? ஆமினத்து முஅன்னஸான அலம்கள், முஅன்னஸான பெயர்கள் இந்த மாதிரி தன்வீன் இல்லாம தான் செய்யும் வரும். ஆமினத்து, ஃபாத்திமத்து, ஹதீஜத்து. அது இப்போ நாங்கள் திரும்ப சொல்ல தேவையில்லை. இது அதை நீங்கள் படிச்சிட்டீங்க. நீங்கள் மீட்டல் மூலமாக அதை திரும்ப திரும்ப மீட்டர் செஞ்சு உள்வாங்கிக்கொள்ளணும். ரைட். முஹம்மதுன் தாலிபுன், ஆமினத்து தாலிபத்து. நீங்க படிக்கிறது தாலிபுன் தாலிபத்தும் வித்தியாசம். ரைட். ரெண்டாவது யாரை சொல்ல வாரீங்க? ஜும்லத்து சானியா மன் யுஜீப்? உம்மு சல்மா. முசல்மா. ஹாமிதுன் தபீபத்துன் தபீபுன் சரி ஹாமிதுன் தபீபுன் ஃபாத்திமத்து தபீபத்துன். نعم. حامد طبيب، فاطمة طبيبة. رايت. الثالث من يجيب؟ نعم بانو شنو؟ هو مسلم، هي مسلمة. نعم هو مسلم، هي مسلمة. هي مسلمة. طيب الرابع من يجيب؟ محمد. نعم بيغم. الباب مغلق، النافذة مغلقة. نعم الباب مغلق، النافذة مغلقة. கதவு மூடப்பட்டுள்ளது. நாஃபிதா ஜன்னல், விண்டோ திறக்கப்பட்டுள்ளது. முகலக்கத்துன் சாரி முகலக்கத்துன் மூடப்பட்டுள்ளது. முகலக்குன் முகலக்கத்துன் முகலக்குன் முகலக்கத்துன். الباب مغلق النافذة مغلقة. طيب محمد أنجاز الخامس. المنديل وسيخ، اليد وسيخة. வசீல சீனுக்கு பிறகு யா இருக்கா? இல்ல. வசிகத்துன், வசிகுன், வசிகத்துன். அல் மிந்தீலு வசிகுன், அல் யது வசிகத்துன். ஏண்டா ஏன் காரணம்? எதுங்கிறது ஏன் வசிகத்துன்னு சொல்றோம்? இது வந்து ரெண்டு கை ரெண்டு இது இருக்கு. முஅன்னஸ், முஅன்னஸ். எது முஅன்னஸ்? காரணம் என்று கேட்டா தான் நீங்க உடல்ல ரெண்டு உறுப்பு இல்ல, அதெல்லாம் முஅன்னஸ்னு சொல்லணும். ரைட். السادس من يجيب؟ ஹமீதா. சொல்லுங்க. الشيء هارون، القهوة هارون. ரெண்டும் ஹாரூன். அப்படியா? ரெண்டுமே ஹாரூன் தானா? ஆவானா டீ வந்து சூடானதுன்னு. ரைட். வேறொருத்தர் யார் சொல்ல வரீங்க? அதேதான். ஜனுபா. சொல்லுங்க ஜனுபா. அஷாயு ஹாரூன், அஷாயு ஷாயு இல்ல, அஷாயு நீங்க சொல்றது. அஷாயு ஹாரூன். ஷாய் சூடானது. கஹ்வத்து கஹ்வத்து ஹாரத்துன். ஹாரத்துன். القهوة القهوة حارة. حار حارة. حار சூடானது. حارة مؤنث. القهوة القهوة مؤنث، அதனால حارة சொல்லணும். ரைட். ஏழாவது السابع من يجيب؟ مسوقا. مسوقا. المسجد بعيد، المدرسة بعيدة. ஏன் பைதுன்னு சொன்னீங்க? தன்வீன் எங்க போச்சு? بعيد. بعيد. المسجد بعيد. المسجد بعيد. المدرسة بعيدة. المدرسة بعيدة. right. right. வேற யாரை சொல்றீங்க? الثامن. ساجدة. சொல்லுங்க சார்.
அத்வாலிபு மரீதுன் அத்வாலிபத்து மரீதத்துன். الطالب مريض الطالبة مريضة. ரைட், அடுத்தது யார் சொல்றீங்க? உஸ்தாத் மசூகா. சொல்லுங்க. அல் ஹிசானு சரீஹுன் அஷ்ஷையாரத்து சரீஹத்துன். அல் ஹிசானு சரீஉன். ஐனா சரீஉன். சரியான என்ன? வேகமானது. ஹிசான் என்ன? ஹிசான் என்றால் குதிரை. குதிரை வேகமானது. அல் ஹிசானு சரீஉன் வேகமாக செல்லக்கூடியது. குதிரை வேகமாக செல்லக்கூடிய. சரீஉன். அஸ்ஸையாரத்து சரீஅத்துன். السيارة سريعة. نعم. العاشر من يجيب؟ تفضلي. القمر جميل الشمس جميلة. نعم، القمر جميل الشمس جميلة. القمر جميل الشمس جميلة. نعم. ومن يجيب أيضا؟ யார் சொல்றீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. அபு ஜாலிசுன் உம்மு ஜாலிசத்துன். இல்ல, யார் சரியா சொல்ல வரீங்க? சொல்லுங்க. அல் அபு ஜாலிசுன் அல் உம்மு ஜாலிசத்துன். ரைட். ஏன் பிள்ளைன்னு விளங்கிச்சா இப்ப உங்களுக்கு சிஸ்டர்? மசூகா, என்ன பிள்ளை சொல்லுங்க பாப்போம். அல் அபு இல்லாட்டி அல் அபுன்னு நீங்க போடாடி அபுன்னு சும்மா சொல்லல, அது அபுன்னு சொல்லணும். அல் வரலாட்டி தன்வீன் வரும். அப்ப அல் அபு ஜாலிசுன் அல் உம்மு ஜாலிசத்துன். அல் உம்மு ஜாலிசத்துன். ரைட். صحيح الجمل الآتية. வரக்கூடிய ஜும்லாக்களை சரி பண்ணி எழுத சொல்லியிருக்கிறாங்க, சரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ரைட். முதலாவது யார் வரீங்க? பிள்ளை எழுதிருக்காங்க. சொல்லுங்க பேகம். ஹகீபத்து மன் ஹாதா வராது, ஹகீபத்து மன் ஹாதிஹி வரும். ஹகீபத்து மன் ஹாதிஹி என்ன அர்த்தம்? ஹகீப் இந்த ஹேண்ட் பேக் வந்து யாருடையது? ஹேண்ட் பேக் இல்ல, எந்த பேக்கா இருந்தாலும் சரியா. ஹாதிஹி ஹாதிஹி என்று வரும் தானே ஹகீபா. ஏன் ஹாதிஹி என்று வரும்? ஹகீபா முஅன்னஸ். ஹகீபத்து மன் ஹாதி. ஏன் அப்ப ஹாதிஹி நாங்க முன்னுக்கு கொண்டு வரல? அதானே முன்னுக்கு வரணும். ஹாதிஹி ஹகீபத்து மன். இப்போ வந்து இஸ்திஃபாம் இந்த வினாக்கான இதுல வந்துட்டு எதை பத்தி பேசுறோமோ அதை முன்னாடி கொண்டு வரணும். நாம் அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். அப்ப கேள்வி கேட்கும் பொழுது நாங்க கேள்விக்குரிய சொல்லத்தான் நாங்க முற்படுத்தணும். ஹகீபத்து மன் என்றதுதான் கேள்வி, யாருடைய. அதுதான் கேள்விக்குரிய வாக்கியம். மண் என்ற கேள்விக்குரிய தானே, அதோட ஹகீபா சேர்ந்திக்கிறதுனால ஹகீபாவையும் சேர்த்து தான் நாங்க முற்படுத்திக்கிறோம் தானே. ஹகீபா அப்ப நீங்க கேட்கப்படாது, ஹகீபா பின்னுக்கு வரல என்று. ஹகீபா பின்னுக்கு வரையல, ஏன்னா முதாஃப் இலைஹி தான் கேள்விக்குரிய சொல் மண்ன்றது. சரி, அது ரெண்டும் சேர்ந்து தான் வரும், அது பிரிக்க இயலாது. ரைட். அடுத்தது யார் வாரீங்க? அத்தானி. تفضلي. أم سلمى. تفضلي يا أختي أم سلمى. الغرفة مفتوحة. فين تو؟ مفتوحة. إن جرسنيங்க. ஃபர்ஸ்ட் முலாஃப் அலிஃப் லாம் வந்திருக்கு, தம்மு பெற்றிருக்கு. முலாஃப் முதாஃப் இலைஹி, அதாவது அறை உடைய கதவு திறந்திருக்கு. எங்க கதவுண்டே இல்லையே. முதலாவது பாபுல் குர்ஃபத்தி இருக்கா? இல்லையே. அறை இருக்கு, அறை திறந்திருக்கிறது. அப்ப அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன். அஹ்சன்தி. அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன். குர்ஃபா அறை திறக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன் அறை திறக்கப்பட்டுள்ளது. அப்ப அல் குர்ஃபத்து என்றது முப்ததா தானே, ஒரு சொல்லுடைய ஆரம்பம். அல் குர்ஃபத்து ஒரு வாக்கியத்துடைய ஆரம்பம். ஒரு பெயர் சொல்ல ஆரம்பிச்சா நாங்க முப்ததான்னு சொல்லுவோம். சில பேரை படிப்போம். அல் குர்ஃபத்து
மஃப்தூஹத்துன் திறக்கப்பட்டுள்ளது. ஏன் மஃப்தூஹத்துன்னு சொன்னேன்? மஃப்தூஹுன்ன்றது இல்ல, ஏன்? குருஃபத்துன் அதாவது அது வந்து பெண் பால்ல இருக்கு, முன்னஸ்ல இருக்கு. அல் அப்ப குர்ஃபத்து. நம்ம அடுத்தது சொல்லும்போது முன்னஸ்ல தான் சொல்லணும். நாம் நாம் அப்ப உர்ஃபா பத்தி சொல்றோம். ஏன்னா உர்ஃபா முஅன்னஸ். அப்ப நம்ம முஅன்னஸான சொல்ல கொண்டு தான் அதுக்கு நாம خبر சொல்லணும். அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன், அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன். இங்க முதாஃப் இருக்குதா? இல்ல, முதாஃப்ல அல்லே வராது. ரைட், முதாஃப்ல வராது. இங்க தன்வீன் வராததுக்கு காரணம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி முதாஃபா இல்ல, என்ன காரணம்? அலிஃப் லாம் வந்திருக்கனால வரல, அலிஃப் தன்வீன் லாம் வரல. வந்திருக்கிறதுனால தன்வீன் வரல. அஹ்சன்த். طيب الثالث من يجيب؟ முகமதால். نعم ஹாதிஹி تفضل. ஜியாரத்து தபீபி. هذه என்று வரும் இல்லையா? ஹாதான் டபில. ஏன் தபீப் முதக்கர் தானே, ஏன் ஹாதான் வரக்கூடாது? சையாரத்து அந்த முஅன்னஸ் தானே, மர்பூத்தா. அதனால நாம யாரை பத்தி பேசுறோம்? தபீபை பத்தியா சையாரா பத்தியா? சையாரத். سيارة بدي أنا هذه سيارة الطبيب. هذه سيارة الطبيب. طيب الرابع من يجيب؟ ஜனுபா. تفضلي أنا. ஹலோ உஸ்தாத். نعم تفضلي تفضلي. أنا சொல்லுங்கன்றதுதான். ஓகே. ஹாதா மிஃப்தாஹு சையாரத்தி. ஏன் ஹாதான்னு சொன்னீங்க? மிஃப்தாஹு பத்தி தான் இங்க பேசுறோம், சாவியை பத்தி. அது வந்து முதக்கரா இருக்கு. نعم أحسنتي. هذا مفتاح السيارة. نعم. الخامس من يجيب؟ முகமதால். تفضلي. ஐன சையாரத்து ஹிய ஃபிஸ் தாரி தாரி. உங்களோட புத்தகத்துல அப்படியே இருக்கு. ஐன சையாரத்து அப்படியே இருக்கு. இங்க ஸ்கிரீன்ல உள்ள மாதிரி இல்லையா? பக்கரா இல்லையா? புத்தகம் வச்சிருக்கிறவங்க சையார் சையார். ஓகே ஓகே. இல்ல உஸ்தாத், ஐனல் பக்கரத்து தான் இருக்கு. இல்ல உஸ்தாத், பக்கரான் தான் இருக்கு உஸ்தாத். பேஜ் மாத்திருப்பாங்க. சொல்லுங்க சிஸ்டர், வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஐன சையாரத்து ஹுவ ஃபி ஷாரி. இப்படி சரியா எப்படி சொல்லணும் நீங்க? எது பிழை அதுல? அதுல பிழை வந்து ஹுவ வராம ஹிய போடணும். ஹிய வரணும் தானே. சரி, செய்யாராண்டாலும் சரி பக்கராண்டாலும் சரி பிரச்சனை இல்லை. பக்கராண்டா மாடு, மாடு எங்கே? செய்யாராண்டா கார் எங்கே தானே. ஐன செய்யாரத்து அல்லது ஐனல் பக்கரத்து. ஹிய ரெண்டுமே முஅன்னஸ். ஹிய ஃபிஷ்ஷாரிஇ, அது எங்க இருக்கு? ரோட்ல இருக்குது, பாதையில இருக்கு. ஹிய ஃபிஷ்ஷாரிஇ. ஹிய ஃபிஷ்ஷாரிஇ. طيب اقرا واكتب ما ضبط اواخر الكلمات. இதுவும் என்ன செய்யணும்? கடைசியில ஹரக்கத்து வச்சு நீங்க வாசிக்கணும். முதல்ல யார் வாசிக்க வரீங்க குயிக்கா? பாடம் முடிஞ்சியா? உம்மு சல்மா சொல்லுங்க, வாசிங்க. ஹாதிஹி லி முஹம்மதின் வذلك لحامد. نعم احسنتي. هذا ஏன் ஹாதா? ஹாதான் தான் இருக்கு, இங்க நீங்க மாத்த தேவையில்ல. ஹாதா லி முஹம்மதின், இது முஹம்மதுக்குரியது. ஏதோ ஒரு பொருளை காட்டி சொல்றாரு, இது முஹம்மதுக்கு உரியது, இது ஹாமிதுக்கு உரியது. இது முஹம்மதுக்கு உரியது, அது வதாலிக்க அது ஹாமிதுக்கு உரியது. லீ வந்தா உரியது சொல்றோம் தானே. ரைட், அடுத்தது ரெண்டாவது சொல்லுங்க, வாசிங்க. லிமன் ஹாதிஹி ஹாதிஹி லி யாசிரின். ரைட், ஒரு முஅன்னஸான பொருளை காட்டி கேட்குறாங்க. லிமன் ஹாதிஹி, இது யாருக்குரியது? லிமன் ஹாதிஹி, ஹாதிஹி லி யாசிரின், இது யாருக்குரியது? யாசிருக்கு உரியது. யாசிரின், அப்ப லீ வந்தா ஜர் வரும். யாசிரின் க்கு என்ற அர்த்தம் தானே. லியாசிரின். ரைட், அடுத்தது மூன்றாவது யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க பர்வீன். அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்து லில்லாஹி. என்ன லாம்? லாம் வந்து லில்லாஹி, அல்லாஹுக்கு உரியது. அல்ஹம்து புகழ், எல்லா புகழும். அல்ஹம்துன்னு சொல்லும்போது எல்லா புகழையும் உள்ளடக்கும் தானே. அல்ஹம்து
எல்லா புகழும் அனைத்து புகழும் லில்லாஹி அல்லாஹுக்கு உரியது. லீதான், இந்த லீதான், லி முஹம்மதின், லி ஹாமிதின், லி யாசிரின். அதே மாதிரி லில்லாஹி அல்லாஹுக்கு உரியது. ரைட். الرابع நாலாவது. மசூகா உஸ்தாத். மசூகா உஸ்தாத். வாசிங்க. லில்லாஹி மஸ்ரிகி வல் மக்ரிபி. ரைட். அந்த பேகம் சொல்லுங்க பாப்போம். வாஸ்டர்ல ஒரு பிள்ளை இருக்கு, நீங்க சரியா சொல்லுங்க பாப்போம். லில்லாஹி அல் மஷ்ரிகு வல் மக்ரிபு. ரொம்ப வாசிங்க பாப்போம் சரியா. லில்லாஹி அல் மஷ்ரிகு வல் மக்ரிபு. அதாவது இப்ப ஏன் நீங்க அல் மஷ்ரிக்னு சொல்றீங்க? சேர்ந்து வரும் பொழுது இந்த அல்லல் இருக்கிற ஹம்சா ஹம்சத்து வாசல் விழுத்தாட்டணும். விழுந்துரும். ஓகே உஸ்தாத். என்ன சொல்வீங்க? லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கே கிழக்கும் மேற்கும் உரியது. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. மஷ்ரிக், மஷ்ரிக் என்ன? ஈஸ்ட், கிழக்கு தானே. மக்ரிப் வெஸ்ட், மேற்கு. லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப். ரைட். அங்கட பாடம் முடிவடையுது. நாங்க குயிக்காக இந்த அல் கலிமாத்துல் ஜதீதா புதிய சொற்களை பார்ப்போம். அல் மிக்வாத்து. என்ன மிக்வாத் என்றால்? அல் மிக்வாத்து அயன் பாக்ஸ். அத்தராஜத்து சைக்கிள். طيب الملعقة ஸ்பூன். القدر பானை. البقرة மாடு. الفلاح விவசாயி. الأنف الفم واي الأذن காது. طيب اليد கை. الرجل கால்கள். கால்கள் இல்ல, கால்கள் அர்ஜுல். கால். الشاي ஷாய் கேட்ட சொல்றீங்க. டீயா. طيب الأم طيب الثلاجة القهوة كوفي. سريع سريع விரைவானது. الحصان سريع والسيارة سريعة. வேகமானது, ஸ்பீடானது. طيب النافذة ஜன்னல். طيب جدا இல்லை மிகவும். طيب அப்ப நாங்க இதோட பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சந்திக்கலாம்.